வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இது ஒரு சிறுகதை. எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள். கதைக்கு போலாமா? சிவராமன் மீண்டும் ஒரு முறை வாசலுக்கு வந்து நின்று தெருவின் இருபுறமும் பார்வையை செலுத்தினார். பிறகு திரும்பி ஹால் கடிகாரத்தில் மணியை பார்த்தார். மணி 10 5 நிமிடம் இருந்தது. தெருவில் ஆள் நடமாட்டம் குறைந்து விட்டது. தெரு வீடுகளில் அநேகமாக விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன. குல்பி வண்டிக்காரன் ஒருவன் மணியடித்து கொண்டு வந்தான். அந்த பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் கண் கூச முகத்தை திருப்பி கொண்டார் சிவராமன். அந்த குல்பி வண்டிக்காரனை தவிர தெருவில் யாரும் வரவில்லை. சிவராமனின் முகம் கவலையில் ஆழ்ந்தது. இன்னும் கோபியை காணவில்லை. காலையில் எப்போதும் போல வேலைக்கு புறப்பட்டு போனவன் எப்போதும் போல 6 மணிக்கு வீட்டுக்கு வரவில்லை. மணி 10 போகிறது. என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. அவர் தொழில் வைதிகம். காலையில் போனால் குளத்தங்கரையில் தொழில் ரீதியாய் பலரை சந்தித்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப அவருக்கே 9 மணி ஆகிவிடும். அந்நேரத்தில் சாதாரணமாக கோபி டிவி பார்த்து கொண்டோ படித்து கொண்டோ இருப்பான். சிவராமனுக்கு கோபி ஒரே பிள்ளை. அவனுக்கு முன்னால் கற்பகம் என்று ஒரு பெண் இருந்தது. கற்பகத்தை அழைத்து கொண்டு அவர் மனைவி ஏதோ சாமான் வாங்கி கொண்டு வரும் வழியில்தான் பிரேக் பிடிக்காத வேன் ஒன்று அம்மாவையும் பெண்ணையும் இடித்து தள்ளிவிட்டு சென்றதில் கற்பகம் ஸ்தலத்திலேயே மாண்டு போனது. அவர் மனைவி ஆஸ்பத்திரியில் பல போராட்டங்களுக்கு பின் உயிர் பிழைத்து விட்டாலும் நரம்புகள் பாதிப்படைந்து விட்டதால் நடமாட்டமின்றி படுத்த படுக்கையில் விழுந்து 4 வருடம் கிடந்து அதன் பின் ஒரு நாள் உயிரை விட்டாள். அப்போது கோபிக்கு 10 வயது. அன்று முதல் கோபிக்கு சிவராமன் அம்மாவாகவும் மாறினார். பிள்ளையின் முகம் வாடிவிடுமோ என்ற எண்ணத்தில் மறு கல்யாணத்திற்கு மற்றவர்கள் வற்புறுத்தியும் மறுத்துவிட்டார். தானே சமைத்து பிள்ளைக்கு ஊட்டி மகிழ்ந்தார். பிள்ளைக்காகவே வாழ்ந்தார். பிள்ளை நன்கு படித்து வங்கியில் வேலைக்கு சேர்ந்து விட்டாலும் சிவராமனுக்கு அவன் குழந்தை மாதிரிதான். அந்த குழந்தையைத்தான் இன்னமும் காணவில்லையே என்ற கவலையில் மூழ்கியிருக்கிறார். 11 மணி அடித்தது ஹால் கடிகாரம். சிவராமன் சோர்வோடு ஹாலில் பாய் விரித்து படுத்து கொண்டவர் பிறகு எழுந்து வாசல் கதவை தாளிட்டு விட்டு வந்தார். சற்று நேரம் சம்மணமிட்ட வாக்கில் தியானத்தில் மூழ்கினார். அவரையும் மீறி களைப்பில் உறக்கம் மேலிட்டது. அப்படியே படுத்தவர் படபடவென்று கதவு தட்டப்பட்டிருந்தான். திடுக்கிட்டு எழுந்தார். மணி பார்த்தார். மணி 5 விடிந்து விட்டதா? இன்னுமா கோபி வரவில்லை? ஒரு கால் வந்து கதவு தட்டியும் நான் திறக்காததால் வாசலிலே படுத்து விட்டானா? சிவராமன் பதறி போய் எழுந்து வந்து கதவு திறந்தார். என்ன ஐயரே, எம்மா நேரமாக தட்டுற, இந்த பாலப்பிடி என்று பால்காரன் பால் பாக்கெட்டை கொடுத்து விட்டு போனான். கோபியை காணவில்லை. சிவராமனுக்கு உடம்பு நடுங்கியது. எங்கே போய் தேட? யாரிடம் போய் என்ன கேட்பது? சின்ன குழந்தையா காணும் என்று சொல்ல ஆஃபீஸில் போய் கேட்போமா? ஒரு கால் அவசர வேலையாக வெளியூர்களையோர் சென்று விட்டானோ? அதையும் அங்குள்ளவர்கள் சொல்வார்களே. சிவராமன் பால் பாக்கெட்டோடு உள்ளே வந்தார். பால் பாக்கெட்டை குளிர்பெட்டியில் வைத்தார். இன்றைக்கு பட்சணக்கடை ஐயர் வீட்டில் கணபதி ஹோமம். இப்போதே புறப்பட்டால்தான் சரியாயிருக்கும். இந்த பிள்ளையை காணாமல் என்ன செய்வது? மந்திரங்கள் கூட பதற்றத்தில் தடுமாறக்கூடும். பேசாமல் பஞ்சமி சாஸ்திரிகளை அனுப்பிவிட்டால் அவர் வேறு எதற்கும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று கவலை வந்தது. எதற்கும் போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று சிவராமன் பல் தேய்த்து குளித்துவிட்டு வந்து புறப்பட்டு வாசலுக்கு வந்தபோது விற்றென்று ஆட்டோ ஒன்று வந்து வாசலில் நின்றது. அதிலிருந்து கோபி இறங்கினான். சிவராமன் அவனை பார்த்து, என்னடா கோபி என்று ஏதோ பேச வாயெடுத்தவர் மறுகணம் திகைத்தார். அவனுக்கு பின்னால் ஆட்டோவிலிருந்து பட்டுப்புடவை சரசரக்க இறங்கினாள் ஒரு பெண். புடவைக்கு வெளியே புதுக்கரிக்கில் மஞ்சள் சரடும் அதில் கோர்த்த தாலியும் தெரிய சிவராமன் அதிர்ந்து போனவராய் கோபியை பார்த்தார். கோபி அவளை அழைத்து கொண்டு படியேறி உள்ளே வரும் வரை அவனையே வெறித்து பார்த்தார். அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொன்னால் மறுத்திருப்பேன், அதனால் சொல்லலை. காதலிச்சிட்டேன், கைவிட முடியல. இவ வேற்று ஜாதியை சேர்ந்தவர், முதலியார் பெண்ணு. சிவராமன் கண்களை மூடிக்கொண்டார். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சிவராமன் அவர்களை தடுத்தார். பிறகு உள்ளே போய் பூஜை அறையில் நுழைந்து தியானத்தில் அமர்ந்து விட்டார். சிவராமா, அமைதிப்படு, உள்ள மடக்கு, சினம் தனி. யாராயிருப்பினும் பெண் சக்தி சொரூபம். ஜாதிக்கு அப்பாற்பட்டு பார்த்தால் எல்லா மனித உடல்களுமே இரத்தம், சதை, வெளியே அழகிய தோல், உள்ளே நாரும் மலமும் மூத்திரமும் கொண்டதுதான். ஏற்றுக்கொள், எதுவும் சொல்லாதே.
சிவராமன் எழுந்து வரும் வரை அவர்கள் அப்படியே இருந்தார்கள். சிவராமன் அந்த பெண்ணின் தலையில் கை வைத்து கண்மூடி ஜபித்து ஆசீர்வாதம் செய்தார். உள்ள போமா என்றார். அந்த பெண் அவரை வியப்போடு பார்த்தது. இன்னைக்கு கணபதி ஹோமம் ஒன்று இருக்கு, நான் போயிட்டு வரேன் என்றவர் அதற்கு மேல் அவனை எதுவும் கேட்காமல் அகன்றார். என்ன உங்க அப்பா புயல் மாதிரி சீருவார்னு நினைச்சேன், பொசுக்குன்னு உள்ளே போமான்னுட்டு போயிட்டார் என்றாள் கோபியின் புது மனைவி. நான் சொல்லலை அவர் ரொம்ப நல்லவர்னு. கோபி சொன்னாலும் அவனுக்கும் இன்னும் வியப்படங்கவில்லை. சுத்த வைதிகர், முதலியார் பெண்ணை நிச்சயமாக வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டார் என்றுதான் அவன் நினைத்தான். அப்படி அவர் அனுமதிக்காவிடில் அவரை விட்டு பிரிந்து சென்று தனித்து வாழ்வது என்ற முடிவோடு தான் அவன் வந்திருந்தான். ஆனால் நேருக்கு மாறாக அப்பா அமைதியாக நடந்து கொண்டபோது அவன் திணறித்தான் போனான். அப்பாவின் மீது அவனுக்கு இருந்த மரியாதை பல மடங்காயிற்று. நான் சமையல் செய்தால் உங்கள் அப்பா சாப்பிடுவாரா? மறுநாள் காலையில் கோபியின் மனைவி கேட்டாள். அது அவர் இஷ்டம், சாப்பிட்டா சந்தோஷப்படு, சாப்பிடாட்டா வருத்தப்படாத. ஆனால் முக்காவாசி அவர் வீட்டில் சாப்பிட மாட்டார் என்றான் கோபி. அதே போல் வீட்டில் தண்ணீரை தவிர எதுவும் சாப்பிடுவதை அறவே நிறுத்திவிட்டார் சிவராமன். வெளியில் சாப்பாடு இல்லாவிட்டாலும் வீட்டில் சாப்பிடுவதில்லை. ஒட்ட ஒட்ட பட்டினி கிடந்தார். வீட்டில் இருக்கும் நாழிகைகளில் பூஜை அறையே கதி என்று கிடந்தார். அனாவசியமாய் ஒரு வார்த்தை பிள்ளையிடமும் சரி அவன் பெண்டாட்டியிடமும் சரி பேசுவதில்லை. அவர்கள் சந்தோஷத்திலும் குறுக்கிடுவதில்லை. ஒரு வருடம் இப்படியே ஓடியது. இந்த ஒரு வருடத்தில் கோபிக்கு தன் மனைவியின் மீது இருந்த மோகம் தெளிந்து சாதாரண நிலைக்கு வந்தது. புருஷன் பெண்டாட்டிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வெடித்தது. திருமணமாகி ஒரு வருடம் ஆகியும் குழந்தை பிறக்காதது கோபிக்கு உறுத்தலாயிருந்தது. குழந்தை பிறக்காவிட்டால் ஆண்மை சந்தேகிக்கப்படுமே என்று உள்ளுக்குள் குமைந்தான். தான் மட்டும் போய் பரிசோதனை செய்து கொண்டு வந்தான். எந்த குறையும் அவனிடத்தில் இல்லை என்று டாக்டர் சொன்னதும் இன்னமும் அதிகமாக துக்கப்பட ஆரம்பித்தான். அவசரப்பட்டு விட்டோமோ? ஒழுங்காய் நாள், நட்சத்திரம், குலம், கோத்திரம் என்று பார்த்து அப்பா கல்யாணம் செய்து வைத்திருந்தால் குழந்தை பிறந்திருக்குமோ? காதல் என்ற பெயரில் அவரது ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு பங்கம் ஏற்படுத்திவிட்ட பாவம்தான் தந்தை என்ற அந்தஸ்தை இன்னும் அளிக்காமல் இருக்கிறதா? கோபி உள்ளுக்குள் புழுங்கினான். மனைவியிடம் காரணமின்றி சீறி விழுந்தான். பொறுக்க முடியாத அவள் ஒரு நாள் பொங்கி எழுந்து பதிலுக்கு அவனை ஏதோ சொல்ல பலார் என்று அறைந்தான் அவளை. கசப்பு முற்றி போய் பிரியும் நிலைக்கு வந்தது. நீ போயிடு, எங்கேயோ போயிடு, உன்னை விவாகரத்து பண்ணிட்டு தான் மறுவேலை என்று கருவினான் கோபி. அவள் அழுதாள். கோபி அப்பாவிடம் வந்தான். என்ன என்பது போல் அவனை ஏறிட்டு பார்த்தார் சிவராமன். அவருக்கும் அவர்கள் பிணக்கங்கள் ஓரளவுக்கு தெரியும். நான் அவளை விவாகரத்து செய்துள்ளான்னு இருக்கேன். அவர் கண்களை மூடிக்கொண்டார். நீங்கள் பார்த்து நம்ம ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பண்ணி வைங்கோ. நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமாக அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன். சிவராமன் உள்ளங்கையில் கற்பூரம் ஏற்றி தன் முன்னால் இருந்த தெய்வங்களுக்கு காட்டினார். அப்பா, என்னப்பா இது? கோபி பதறி போனான். நீ தான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்த. நான் தடை ஏதும் சொல்லலை. ஏன் தெரியுமா? கல்யாணங்கிறது விளையாட்டான விஷயம் இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஜாதி மதம் பார்த்து நிர்மூலமாக்கிடப்படாதேன்னு தான் பேசாமல் இருந்தேன். எனக்கு நல்ல பிள்ளையாக தான் இருக்கலை, அவளுக்கு நல்ல புருஷனாவது இருப்பேன்னு நினச்சேன். அதுலேயும் நீ தப்பு பண்ணும்போது என்னால் சும்மா இருக்க முடியாதுடா கோபி. நீ அவளை விவாகரத்து பண்ண நான் சம்மதிக்க மாட்டேன். இஷ்டப்பட்டா வாழவும், வேண்டான்னா விட்டெறியவும் பொம்மநாட்டிகள் பொம்மை இல்லை. அவள் சக்தியின் பிம்பங்கள். சக்தி இல்லாட்டா புருஷனுக்கு பலமே இருக்காது, புரிஞ்சுக்கோ. அது இல்லைப்பா, அவன் மலடி. அதுவும் இல்லாமல் வாய் ஜாஸ்தி, எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறா. இந்த குறையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியலையா? மோகம் மறைச்சி விடுத்தா? மோகம் தீர்ந்ததுக்கு பிறகு தான் எல்லாம் தெரியறதா? அது தப்பு கோபி. அப்பா ப்ளீஸ், ஒரு மரியாதைக்குத்தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இனி அதை மாற்றிக்க தயாராக இல்லை. நீங்களும் இனிமேல் இதில் தலையிட வேண்டாம். அப்படியா? அப்போ சரி, நீ புறப்படு. எங்கே? இந்த வீட்டை விட்டு. நான் எதுக்கு போகணும்? நீ தான் போகணும். அதான் கேட்குறேன் ஏன்னு. இது என் வீடு கோபி. இதில் யார் இருக்கணும், யார் போகணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நான் தான். என்னை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை உனக்கு இருக்குது. ஆனால் அந்த உரிமை இருக்கிறதுனாலேயே நீ அக்கிரமம் பண்ணும்போது பார்த்துண்டு வாய் மூடிண்டு மௌனியாக இருக்க என்னால் முடியாது. உனக்கு பெண்டாட்டியாக வந்ததுனால அவன் எனக்கு பொன் ஸ்தானம். இனிமேல் பொண்ணாவே ஏற்றுக்க தீர்மானிச்சிட்டேன்.
உனக்கு 1 வருஷம் டைம் தரேன். மனசு மாறி வந்தால் உன்னை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லைன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மனிதனாக பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் ஒரு தகப்பனாக மட்டும் இல்லை, ஒரு நல்ல குருவாகவும் இருந்து தான் உன்னை வழி நடத்தியிருக்கேன். என்ன ஒரு நல்ல குருவாக நினச்சா என் பொண்ணோட சந்தோஷமாக வாழப்பார். இல்லாட்டா புறப்படு. அவளை கண் கலங்காமல் நான் காப்பாற்றுறேன். நான் படித்த வேத மந்திரங்கள் எங்களை காப்பாற்றும். நீ வெளியே போக போறியா, உள்ளே வரப்போறியா? சீக்கிரம் முடிவெடு. எனக்கு கதவை சாத்தணும். கோபி வேகமாய் வெளியேறினான். முதலியார் பெண் அவர் காலடியில் வேறிருந்த மரமாய் சாய்ந்தது. கண்ணீரால் பாதம் கழுவியது. அப்பா, அவன் வருவாம்மா, கண்டிப்பாக வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் என் மகன். எல்லாவற்றையும் ஆற அமர்ந்து அசை போடுவான். ஓடி வந்து விடுவான். நீ தைரியமாக இரு பெண்ணே. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள்.